இன் பிட்வீன் கொஞ்சம் அங்கங்கே நெகட்டிவிட்டி வருது. அது ஏன்னு புரியல. பிகாஸ் லெட் தி ஆடியன்ஸ் கோ அண்ட் என்ஜாய். அது ரொம்ப ஆர்கானிக்காக ரியலாக இருக்கிறது. ஆடியன்ஸ் மக்கள் பார்த்து அவங்க சொல்லட்டும். லெட்ஸ் நாட் ப்ராப்பகேட் எனி என்ன சொல்கிறது ஃபால்ஸ் கைண்ட் ஆஃப் அ நேரேட்டிவ். அதெல்லாம் இல்லாமல் ஒரு சம்மர் ரிலீஸாக ஒரு சூப்பராக நாங்கள் ஒரு படம் பண்ணியிருக்கோம். நான் சின்ன சின்ன இதெல்லாம் ஓகே தானே, இதெல்லாம் ஓகே தானே நான் சொல்லிகிட்டே இருப்பேன். சும்மா போட்டு தேய்ச்சிட்டே இருக்காருப்பான்னு. ஆனால் அதுக்கான எஃபர்ட் வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப நம்ம எல்லாரும் பார்த்தோம். அது வந்து தியேட்டரில் அவ்வளோ செலிப்ரேட் பண்ணுறப்ப தான் தெரியுது, பயங்கரமாக பண்ணிட்டாரு. அந்த உழைப்பு உண்மையான, அதாவது அர்ப்பணிப்புக்கான அர்த்தம் வந்து தியேட்டரில் கிடச்சிது அது. ஸோ அண்ட் தென் பிரதீப் சார், you're an inspiration to many. You know that. நீங்கள் already you're breaking stereotypes. You're being an example of so many people. நீங்கள் ஒரு எதுவுமே இல்லாத ஒரு ஸ்க்ராட்ச்லேருந்து வந்து ஒரு ஜேர்னி ஏன் அவ்வளோ ரிலேட்டபிளாக, ஏன் அவ்வளோ பர்சனலாக சொந்த பையன் மாதிரி பார்க்குறாங்கன்னா பிகாஸ் யூஆர் ஒன் ஆஃப் அஸ். ஸோ நீங்கள் அதெல்லாம் பிரேக் பண்ணி ஒன்று போகும்போது உங்களோட எக்ஸாம்பிளாக வச்சு நிறைய பேர் தி ஃபாலோயிங் யுவர் பாத். அதை வந்து யூடியூப்லேருந்து வரலாம், எதுலானுமே ஒரு பாசிபிலிட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு யூர் ஷோயிங் தட் டு தி வேர்ல்டு. அதுவே ஒரு பெரிய விஷயம். ஸோ மச் ரெஸ்பெக்ட் ஃபார் யூ. அண்ட் எஸ் ஜே சூர்யா சார், நான் உங்களை பற்றி ஒரு ஒப்பீனியன் கொடுக்கறதுக்கு நான் ரொம்ப டிசர்விங்கான எனக்கு தெரியல. சச் ஐ மீன் அவ்வளோ சார், நான் இவ்வளோன்லேருந்து உங்களை பார்க்குறேன் சார். ஸோ ரொம்ப நன்றி. தேங்க்யூ டு த ப்ரெஸ். இன்றைக்கி வந்திருக்கீங்க. இன்றைக்கி எங்களோட ஒரு கிராட்டிடியூட் மீட், வி ஆர் வெரி தேங்க்ஸ் மீட்னு சொல்லும்போது ஐ திங்க் ஆல்மோஸ்ட் 1 வீக் ஆகுது எங்கள் ரிலீஸ். அண்ட் நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துகிட்டே இருக்குது. And as expected, like in every challenging movie, அதோட என்ன சொல்கிறது நிறைய என்ன டிலே இருந்தது, பிரச்சனை அதெல்லாம் தாண்டி படம் வரும்போது when it's actually appreciated for the quality, உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது being a part of this project. LIK எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபில்ம். இது வரைக்கும் பண்ணதை விட ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன், கல்கி. அண்ட் இருக்கிற ஸ்க்ரீன் டைம்லேயோ இல்லை அந்த ஒரு ஆர்க்கு புரிஞ்சு நிறைய பேர் ரொம்ப பர்சனலாக மெசேஜஸ் அனுப்புகிறாங்க. கல்கியோட கேரக்டர் புரியுது, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி அழகாக நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அண்ட் ஐ திங்க் பர்சனலாக கூட எங்கள் ஜென்ரேஷனுக்கு ஒரு ரொம்ப அண்டர் ரேட்டடான ஒரு ரிலேஷன்ஷிப், ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிலேஷன்ஷிப் சொல்லலாம். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஃப்ரெண்ட்ஷிப் பிட்வீன் வாஸ் அண்ட் கல்கி. ஸோ அது ரொம்ப அழகாக செலிப்ரேட் ஆகுது. அண்ட் ஆஸ் ஐ செட் சோஷியல் மீடியாலையும் எல்லா இடத்துலையும் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் நிறைய இந்த ஆர்கானிக்கான நிறைய பாசிட்டிவிட்டி வருது. எங்களுக்கு ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டேக்கு அப்புறம் நேத்திக்கும் தமிழ் நியூ இயர் டே நல்ல ஒரு ஓப்பனிங் வந்தது. இன் பிட்வீன் கொஞ்சம் அங்கங்கே நெகட்டிவிட்டி வருது. அது ஏன்னு புரியல. பிகாஸ் லெட் தி ஆடியன்ஸ் கோ அண்ட் என்ஜாய். அது ரொம்ப ஆர்கானிக்காக ரியலாக இருக்கிறது. ஆடியன்ஸ் மக்கள் பார்த்து அவங்க சொல்லட்டும். லெட்ஸ் நாட் ப்ராப்பகேட் எனி என்ன சொல்கிறது ஃபால்ஸ் கைண்ட் ஆஃப் அ நேரேட்டிவ். அதெல்லாம் இல்லாமல் ஒரு சம்மர் ரிலீஸாக ஒரு சூப்பராக நாங்கள் ஒரு படம் பண்ணியிருக்கோம். இட்ஸ் விக்கி சர்ஸ் ட்ரீம். அவரோட விஷன் வித் ரவிவர்மன் சர்ஸ் பியூட்டிஃபுல் கேமரா ஒர்க் அண்ட் ஆல் ஆஃப் தி ஆக்டர்ஸ். இப்போ பிரதீப் கூட லைக் யூனோ ஆஃப்டர் ஹிஸ் 3 blockbusters இதுவுமே ஒரு 4th blockbuster ஆகும். அதோட எல்லா பொட்டென்ஷியலும் இந்த ப்ராஜெக்ட்க்கு இருக்குது. And I think we have a timeless heroine with Kriti's entry into, you know, as a heroine in the Tamil industry. So I think it's a total package. Summerக்கு பார்க்க என்ன சொல்ற தியேட்டர்லேயே வந்து பார்த்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு ப்ராஜெக்ட், ஒரு படம். ஸோ ஐ திங்க் வில் கண்டினியூ இந்த ஃபர்ஸ்ட் வீக் மாதிரியே ஒரு சக்ஸஸ் மீட் இல்லை இன்னும் ஒரு பெரிய இவெண்ட்டில் சந்திப்போம். அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லை ஒரு ஹோப்பில் I would like to say a big thank you again to everybody who's come here. And நீங்களும் சொல்லி எல்லாத்தையும் எங்கள் படம் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் தேவை. பிகாஸ் அவ்வளோ ஒரு சினிமாவே ரீடிஃபைன் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம் நாங்கள். அண்ட் எஸ்பெஷலி பீங் I know how much effort and talent and hard work Vicky sir has put into this. So அவருக்காகவும் இந்த ஒரு as a cinema lover, as a cinephile, we should all support LIK. So yeah, with your blessings and positivity. Thank you. ஆட்சிகளிலெல்லாம் நம்பிக்கையும் பெரும் நடிப்பையும் வழங்கி சீமான் சார் அவர்களுடைய மகளாக நடித்த தமிழ்ச்செல்வி அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம்.
கேரக்டர் பேர் தமிழ் செல்வி, என் பேர் தீபிகா வெங்கடாச்சலம். கேட்டுச்சானா ஃபஸ்ட்டு சொன்னது? ஸோ என் பேர் தீபிகா வெங்கடாச்சலம். இது வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், இந்த ஃபர்ஸ்ட் படம் எல்லாமே. ஆக்சுவலி ஆடியோ லான்ச்லேயே என்னை வந்து பேச கூப்பிட்டாங்க. அந்த ஸ்டேஜ் நான் எதிர்பார்க்கல. அப்போ ரொம்ப நர்வஸ் ஆகிட்டேன். நான் எந்த அளவுக்கு ஹோப்லெஸ்ஸாக இருந்தேன்னா, செப்பல் கூட ஒழுங்காக போடல. அப்படியே கூப்பிட்டாங்க, அப்படியே மேலே போனேன், டோட்டல் பிளாங்க். ஸோ அதுக்கப்புறம் நான் கீழே இறங்கிட்டு வந்து பார்வதிகிட்ட கேட்டேன், சக்ஸஸ் மீட்னு ஒன்று இருக்குமா, நான் அங்கே பேசுவா அப்படின்னு சொல்லி கேட்டேன். சக்ஸஸ் ஆனால் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஐ மேனிஃபெஸ்டட் சக்ஸஸ் மீட்னு ஒன்று இருக்கும், தேங்க்ஸ் மீட்னு ஒன்று இருக்கும், அது அழகாக போகும், ஆர்கானிக்காக நல்ல நல்ல பாசிட்டிவ் ரெஸ்பான்சஸ் வரும்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணேன். லிட்ரலாக மேனிஃபெஸ்ட் பண்ணதோட சாமியை கும்பிட்டேன். அதுக்கேற்ற மாதிரியே எல்லாரோட நல்ல மனசு ஏற்ற மாதிரி ரொம்ப அழகான ரிவ்யூஸ் வந்துட்டுருக்கு. அண்ட் நான் வந்து அஸ் ஐ செட், நான் இங்கே இருந்ததை விட அங்கே இருந்தது ரொம்ப ஜாஸ்தி. லைக் ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தது ரொம்ப ஜாஸ்தி. ஆடியன்ஸாக இருந்திருக்கேன், க்ரியேட்டராக இருந்திருக்கேன், ஏடியாக கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், எல்லா இடத்துலையுமே நான் இருந்திருக்கேன். ஸோ இப்போ எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு தின் லைன் இருக்குது. ஒரு ஆடியன்ஸாக நான் அதை எப்படி பார்க்குறேன், நாங்கள் அந்த இருந்துட்டு இங்கே ஒரு ஒர்க்லாம் நடக்குது, இங்கே எவ்வளோ ஆர்டிஸ்ட், அவ்வளோ பேர், லைக் லிட்டரலி தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் ஒர்க் போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கும் இதுக்கும் ஒரு தின் லைன் இருக்குது. அந்த தின் லைன் நம்ம தெரியாமே நிறைய வாட்டி நம்மளும் ஒரு ஒப்பீனியன் கொடுத்துருப்போம். ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்னு இருக்குது, பட் ஒப்பீனியன்ஸை திணிக்கிறதுக்குன்னு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஒப்பீனியன்ஸை சொல்கிறதுக்குன்னு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஐ திங்க் அந்த நிறைய ரியலைசேஷன்ஸ் எனக்கு இந்த லாஸ்ட் 3 days நிறையவே வந்துச்சு. ஸோ நான் இப்போ ஆக்சுவலி கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டா பரவாயில்லையா? ஸோ நான் ஒரு ஆடியன்ஸாக தான் ரெப்ரசன்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், மோர் தேன் பீங் அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் தேங்க்யூலாம் சொல்லணும். ஃபர்ஸ்ட் பார்வதிக்கு சொல்லணும். பார்வதி இஸ் தி கோ-டைரக்டர் ஹியர். அவங்க தான் வந்து என்னை இங்கே கூப்பிட்டாங்க. அவங்க தான் ஷி மேட் ஷுர் ஐ காட் திஸ் பார்ட். அண்ட் அந்த டைமில் எனக்கு அந்த ஒரு ஸ்டன் சீன் அதெல்லாம் இருந்தாலும் அதில் இது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியில் அங்கே போய் நான் இங்கே வலிக்குது அங்கே வலிக்குதுலாம் சொல்ல முடியாது. ஸோ நிறைய இடத்துல பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் மைண்ட் செட் பண்ணேன். பட் த வே ஷீ ஹெல்ப் மீ, த வே தி ஃபீமேல் ஏடிஸ் were there with me. ஃபீமேல் ஏடி எவ்வளோ முக்கியம் இன் சினிமா இண்டஸ்ட்ரி அப்படின்றது ரொம்ப ரியலைஸ் பண்ணேன் அந்த மூமெண்ட்டில். ஸோ தேங்க்ஸ் டு பார்வதி. அண்ட் தென் ஸ்டார்டிங் வித் நான் படம் பார்த்தது வரைக்கும் சொல்கிறேன். எனக்கு படம் வந்து ஒரு மாதிரி ஒரு ஐடியாவாக தான் தெரியுமே தவிர்த்து எனக்கு ஃபுல் கதை தெரியாது. ஸோ நான் பார்க்கும்போது நான் ஒரு ஆடியன்ஸாக தான் ஜென்யூனாக பார்த்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் கௌரி, கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ. எனக்கு உங்கள் கேரக்டர் ரொம்ப ரொம்ப ரிலேட் ஆச்சு. பிகாஸ் வி ஆர் கான்ஸ்டன்ட்லி ஃபெட் வித் இன்டர்நெட். நம்மளோட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற விதம், நம்மளோட மைண்ட் செட்ஸ் எல்லாமே வந்து இட்ஸ் கான்ஸ்டன்ட்லி ஃபெட் எவ்ரி சிங்கிள் மினிட். ஸோ உங்களோட லவ் ரிலேஷன்ஷிப் வந்து எந்த அளவுக்கு இது மாறுதுன்னு சொல்லி யுவர் கேரக்டர் ஹேட் ஸோ மச் ஆஃப் டெப்த். அது வந்து ரியலி லவ்ட் அபவுட். அண்ட் நீங்கள் அதை ரொம்ப அழகாக பண்ணதுனால ஒரு நார்மலான ஒரு பொண்ணுக்கு எந்த அளவுக்கு ரிலேட் ஆகுமோ அந்த அளவுக்கு ரொம்ப ரிலேட்டபுளாக இருந்துச்சு. ஸோ கங்க்ராட்ஸ் டு யூ. அண்ட் கிருதி, ஐ மீன் of course you're very beautiful, you're very pretty, but more than that you're very talented. You dance really well, செம்மையா நடிக்கிறீங்க. And I saw your interview with Sudhir sir. I know you're younger than me, but Anna, the maturity you held in that interview, I was like எதிர்பார்க்கல. And நிறைய இடத்துல நீங்கள் அழகாக இருக்கீங்கன்றதை விட you're so talented. That's the main part. And I hope you have a great run in this Tamil Kollywood industry. And ஸோ ஆக்சுவலி இன்னைக்கு அனிருத் சார் வரல, பட் அன்றைக்கி நான் சொல்லணும்னு நினச்சது, அனிருத் சாரோட கான்சர்ட்டில் நான் அங்கே இருந்திருக்கேன். சில்வர் ஸ்டான்ஸ்லேருந்து ஐ லவ் யூ அனிருத் எல்லாம் கத்தியிருக்கேன். ஸோ எனக்கு டக்குன்னு அனிருத் சார் பக்கத்தில் இருக்க முடியும், அவரோட மியூசிக்கில் நான் ஒரு பாட்டாக இருக்கேன்றதே வெரி வெரி கிரேட்ஃபுல். ஸோ தட் இஸ் ஒன் திங். அண்ட் முதல்ல இவங்க எல்லாரோட ஃபேன்ஸ் நான் சொன்ன மாதிரி நான் ஆடியன்ஸாக இருந்ததுனால எனக்கு முதல்ல இங்கே ப்ரொஃபஷனலாக பிஹேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப அடக்கி வாசிச்சுட்ருக்கேன். யார்கிட்டே ஃபோட்டோலாம் கேட்கக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஒரு ஃபேனாக பிஹேவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரொஃபஷனலாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அண்ட் தென் பிரதீப் சார், you're an inspiration to many. You know that. நீங்கள் ஆல்ரெடி you're breaking stereotypes. You're being an example of so many people. நீங்கள் ஒரு எதுவுமே இல்லாத ஒரு ஸ்க்ராட்ச்லேருந்து வந்து ஒரு ஜேர்னி ஏன் அவ்வளோ ரிலேட்டபுளாக, ஏன் அவ்வளோ பர்சனலாக சொந்த பையன் மாதிரி பார்க்குறாங்கன்னா பிகாஸ் யூஆர் ஒன் ஆஃப் அஸ். ஸோ நீங்கள் அதெல்லாம் பிரேக் பண்ணி ஒன்று போகும்போது உங்களை ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு நிறைய பேர் தி ஃபாலோயிங் யுவர் பாத். அதை வந்து யூடியூப்லேருந்து வரலாம், எதுலானுமே ஒரு பாசிபிலிட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு யூர் ஷோயிங் தட் டு தி வேர்ல்டு. அதுவே ஒரு பெரிய விஷயம். ஸோ மச் ரெஸ்பெக்ட் ஃபார் யூ. அண்ட் எஸ்ஜே சூர்யா சார்,
நான் உங்களை பற்றி ஒரு ஒப்பீனியன் கொடுக்கறதுக்கு நான் ரொம்ப டிசர்விங்கான எனக்கு தெரியல சச் ஐ மீன் அவ்வளோ சார் நான் இவ்வளோன்லேருந்து உங்களை பார்க்குறேன் சார் ஸோ ஐ மீன் நீங்கள் ஒரு எவ்வளோ ஒரு க்ரௌட் புல்லிங் ஃபேக்டர் எஸ்பெஷலி ஃபேமிலி ஆடியன்ஸ் லவ்ஸ் யூ ஸோ தட் இஸ் எ மேஜர் பார்ட் கிட்ஸ் ஆர் லவ்விங் யூ எனக்கு நீங்கள் வரும்போது குழந்தைங்களாம் அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் விக்னேஷ் சார் ஸோ கிரேட்ஃபுல் ஃபார் திஸ் சார் நான் பிரதீப் சார் இதை சொன்ன மாதிரி எவ்வளோ பேர் வந்து இவரை ஒரு பார்ட் ஃபாலோ பண்ணான்னு நினைக்கிறாங்க அது மாதிரி தமிழ் இண்டஸ்ட்ரி தமிழ் சினிமாவில் பொண்ணுங்களுக்கும் எதனா ஒரு சான்ஸ் கிடைக்கும் எதனா ஒரு நிமிஷம் கிடச்சிடாதான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஏங்கியிருக்காங்க ஸோ நீங்கள் எனக்கு கொடுத்த இந்த 3 minutes or 2 minutes நிறைய பேருக்கு வந்து ஒரு ஹோப்பாக இருக்கும் அவங்களுக்கு அது ஒரு 10 நிமிஷமாக மாறும் அவங்களுக்கு அது ஒரு 1.5 மணி நேரமாக 3 மணி நேரமாக மாறும்ன்றது நான் நம்புகிறேன் என்னால் அது ஒரு 10 பேருக்கு ஹோப் கிடைக்கும்னு நீங்கள் அதை கொடுத்துருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேட் அண்ட் ஃபைனலி ஃபார் தமிழ் செல்வி ஆக்சுவலி எல்லாருமே மெயின் கேரக்டர்ஸ் தான் பட் ஐ ஃபீல் நான் வந்து 3 minutes ஷார்ட் டைம் தான் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தேன் பட் எனக்கு படம் பார்த்த அப்புறம் ஐ ஃபீல் தமிழ் செல்வி இஸ் தி சோல் ஆஃப் த ஃபிலிம் தி கோர் ஆஃப் த ஃபிலிம் நான் நடித்ததை விட எனக்கு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தமிழ் செல்வி இன்னும் பிடிக்க ஆரம்பிச்சது ஏன்னா அதில் வந்து தமிழ் செல்வியை நான் என்ன பார்க்குறேன் தமிழ் சினிமா நிறைய பொண்ணுங்க இருக்காங்க இப்போ நாங்கள் பார்த்த வரைக்கும் சின்ன வயசுலேருந்தே வி ஆர் ஃபெட் வித் இதுதான் வேலிடேஷன் இப்படி இருந்தால் தான் இது இப்படி இருந்தால் தான் இதுன்னு சொல்லிட்டு வி ஆர் ஃபெட் வித் இப்போ நான் இருக்கேன்னா நான் வளர்ந்ததுலேருந்தே அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்க்குறேன்னா என்ன மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க சினிமாலாம் என்ன மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க பேனர்ஸில் என்ன மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க அண்ட் நாங்கள் ஃபீட் பண்ணது எல்லாமே வந்து இப்படி இருந்தால் தான் அழகு நீ இப்படி இருந்தால் தான் செலிப்ரேட் உன் எக்ஸிஸ்டன்ஸே நீ இப்படி இருந்தால் தான் செலிப்ரேட் ஆகும்ன்றது தெர் ஆர் ஸ்டீரியோ டைப் செட் நம்ம பிறந்ததுலேருந்தே ஸோ அவள் வந்து ஒரு டைலாக் சொல்லுவா தட் என்னெல்லாம் யாரும் மதிக்க மாட்டாங்க காலேஜில் எவ்வளோ ப்ரொபோசல்ஸ் வரும் ஆனால் இப்போ என்ன மதிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லுவாள் ஸோ அந்த ஒரு டைலாக்ல இட் ஷோஸ் அவள் அந்த வேலிடேஷன் எவ்வளோ எதிர்பார்த்துருக்கா வாழ்க்கை ஃபுல்லாக கிடைக்காத ஒரு வேலிடேஷன் அவளுக்கு அந்த ஃபோனில் கிடைக்குது அங்கே இருக்கிற ஒரு ஆடியன்ஸ் மூலயமா கிடைக்குது ஸோ ஷீஸ் அ ராங் பர்செப்ஷன் தட் எனக்கு அதுதான் வேலிடேஷன் கொடுத்துருக்கு வாழ்க்கை பூரா கிடைக்காத வேலிடேஷன் எனக்கு இந்த ஃபோன் கொடுக்குது அதனால தான் அது என் உயிர் அளவுக்குன்னு சொல்கிறான் விச் இஸ் அ ராங் பர்ஸ்பெக்டிவ் தட் இஸ் ஆக்சுவலி ஃபெட் பை த சொசைட்டி அந்த பொண்ணுக்கு வந்து தெரியல அவள் எக்ஸிஸ்டன்ஸ் ஹேஸ் டு பி செலிப்ரேட்டட்ன்றதே அவளுக்கு தெரியல எவ்ரி ஒன்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ் ஹேஸ் டு பி செலிப்ரேட்டட் அது அவளுக்கு தெரியல ஸோ அதுக்கப்புறம் எனக்கு படத்தில் பார்க்கும்போது இட்ஸ் தி பூக்கட்டும் சாங்கில் வந்து உனக்குன்னு பறந்து போ அப்படின்னு சொல்லும் போது ஐ ஃபீல் தட் எவ்ரி கேர்ள் ஹேஸ் டு லவ் ஹர் செல்ஃப் ஃபர்ஸ்ட் அது அவங்கள லவ் பண்ணுறதா இருக்கட்டும் இன்னொருத்தவங்க லவ் பண்ணுறதா இருக்கட்டும் ஒரு ஃபோனை நம்பாமல் உன் ஹார்ட்டை நம்பு அப்படின்றதான் இட்ஸ் த கோர் ஆஃப் த ஃபிலிம் ஸோ எனக்கு அந்த வேலிடேஷனே ஃபோன்லேருந்து எதிர்பார்க்காத ஒன்றை முதல்ல நீ வேலிடேட் பண்ணு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பொண்ணுக்கும் அது சொன்ன மாதிரி தான் எனக்கு அந்த மெசேஜ் இருந்துச்சு ஸோ நிறைய பேர் வந்து அது ஓகே அது படம் அப்படின்னு சொல்கிறாங்க பட் தி கோர் ஆஃப் த ஃபிலிம் இஸ் ஸோ பியூட்டிஃபுல் த நீட் ஆஃப் த ஹார் ஸோ இது இன்னும் அழகாக இன்னும் பாசிட்டிவாக இருக்குது ஃபிலிம் அது இன்னும் அழகாக பாசிட்டிவாக இட் ஹேஸ் டு கோ த்ரூ இட் ஹேஸ் டு ரீச் எவ்ரி சிங்கிள் கேர்ள்ன்றது தான் என்னோட ப்ரேயர் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஸ்டேஜ் ரொம்ப புதுசு ஃபர்ஸ்ட் ஸோ ஹோப்ஃபுல்லி இன்னும் நிறைய ஸ்டேஜ் நான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ மூச்சு விடாமல் அப்படியே கீர்த்தியில் ஆரம்பிச்சு ஐ திங்க் கீர்த்தியை விட அதிகமாக பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் தமிழ்ச்செல்வி. சரி, நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாம் அவருக்கு முதல்ல நன்றி. இப்போது சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். ஜெகன். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். மாலை வணக்கம். ரொம்ப நாளாக அழகாக கவிதை பேசுகிறீங்க, சூப்பர், நல்லா ரெடி ஆகிட்டு வந்துட்டீங்க. லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி, அதாவது தலைப்பில் இருக்கிற மாதிரி விக்கி சார் பெரிய லவ். நான் நிறைய எல்லாரையுமே லவ் பண்ணுவேன், அது விக்கி சார் ரொம்ப லவ் பண்ணுவேன். ஏன்னா அவர்கிட்ட பெரிய அன்பு இருக்கும். ஸோ அந்த அன்பின் மூலமாக இந்த படத்தில் நிறைய சொந்தங்கள் எனக்கு கிடச்சிது. முக்கியமாக நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் இந்த படத்தில். ஒர்க்கு, அது அவரோட ஒர்க்கு, சின்சியாரிட்டி, அவர் ஒரு விஷயத்தை நினைக்கிற, இப்போ நீங்கள் பார்க்குற அவுட்டை வந்து அவர் கடைசி வரைக்கும் அவர் திருப்தியாகிற வரைக்கும் விடவே மாட்டார். அந்த மாதிரி ஃபைன் டியூன் பண்ணி கொண்டு வந்தார். ஸோ அது ரொம்ப சந்தோஷம். தியேட்டரில் போய் பார்க்குறப்ப தான் அதோட மகத்துவம் எனக்கு புரிஞ்சுது. அது நான் சின்ன இதெல்லாம் ஓகே தானே, இதெல்லாம் ஓகே தானே நான் சொல்லிகிட்டே இருப்பேன், சும்மா போட்டு தேய்ச்சிட்டே இருக்காருப்பான்னு. ஆனால் அதுக்கான எஃபர்ட் வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப நம்ம எல்லோரும் பார்த்தோம். அது வந்து தியேட்டரில் அவ்வளோ செலிப்ரேட் பண்ணுறப்ப தான் தெரியுது, பயங்கரமாக பண்ணிட்டாரு. அந்த உழைப்பு உண்மையான, அதாவது அர்ப்பணிப்புக்கான அர்த்தம் வந்து தியேட்டரில் கிடச்சிது. அது ரொம்ப சந்தோஷம். முக்கியமாக வந்து அன்பு தம்பி பிரதீப் ரங்கநாதன் சாருக்கு வந்து நான் பெரிய சல்யூட் பண்ணுறேன். என்னென்னா
அவ்வளோ லவ் பண்ணுறான் ஆடியன்ஸ். அவருக்கு பெரிய ஆடியன்ஸ்க்கும் அவருக்குமான லவ் இருக்குது பார்த்தீங்களா, செலிப்ரேஷன். ஒரு தனி மனிதனாக வந்து சினிமாவில் ஸ்க்ரீனில் ஊன்னி ஒரு 4வது படத்தில் இவ்வளோ வரவேற்புனா அது வந்து எவ்வளோ பெரிய விஷயம். அது அவ்வளோ சொந்தங்களை சம்பாதிச்சிட்டாரு. ஸோ இந்த தலைப்பு போல் 4வது படமும் வெற்றி கொடுத்த பிரதீப் சாருக்கு என்னோடய வாழ்த்துக்கள். தொடர்ந்து அவரோட ரசிகர்களை நீங்கள் சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருங்க. ஏன்னா உலகத்தில் பணம் சம்பாதிக்கிறது ஈஸி, ஆனால் ரசிகர்களை சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது கடவுள் உங்களுக்கு கொடுத்துட்டோம். அது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நீங்கள் எத்தனை ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னு தெரியாது. நான் ஒரு 5 ஸ்க்ரீனில் ஃபஸ்ட் டே 4, அப்புறம் அப்படி ரிப்பீட்டு, இப்போ தேனி கீனி எல்லாமே ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தேன். பயங்கர ப்ளஸ். அவர் தான் வீட்டு குழந்தையா பார்க்குறாங்க அவரை. பயங்கர சந்தோஷம் எனக்கு. அப்புறம் முக்கியமாக சீமானன் அந்த படத்தில் நடிக்கிறதுக்கு நான் ஒரு முக்கியமான காரணமாக இருந்தேன். அதில் வந்து எனக்கு ஒரு சின்ன பயம் இருந்துச்சு. ஏன்னா இது தலைப்பே வந்து அவர் சொன்னார், காதல் காப்பீட்டு கழகம் அப்படின்னு தமிழில் வச்சுருவோம்டான்னாரு ஃபஸ்ட்டு டிஸ்கஷன்லேயே. அப்புறம் ஒன்று என்னடா இது டைட்டிலே டேலி ஆகலையே, படம் எப்படா டேலி ஆகும்னு எனக்கு ஒரு பெரிய டவுட்டு. முந்தா நேற்று போய் பார்த்தேன், போடியில் போய் பார்த்தேன். தம்பி ஜெயிச்சிட்டாங்களாடா, 2 தம்பிங்களும் ஜெயிச்சிட்டாங்களாடா அப்படின்னாரு. ஆமாண்ணே, ரொம்ப ஹாப்பிண்ணே, சூப்பராக போகுது படம், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. ஒன்று அண்ணே இது ஒரு பைட்ஸ் கொடுங்கண்ணே. என்ன டேய் ஒன்று தலைப்பை சொல்லி ஆரம்பிங்கண்ணே. அப்படியே பார்த்தாரு, ஃப்ளெக்ஸை பார்த்தாரு. சரி ஓகே சொல்கிறேன் அப்படின்னாரு. ஸோ நான் ஏன் சொல்லுவேன்னா, ஒன்ஸ் விக்கி சாரை பார்க்குற வரைக்கும் தான் அந்த தலைப்பை சொல்ல மாட்டேன் பாரு. அவர் கூட ஃபஸ்ட்டு, அதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக சொல்லிக்கிறேன், சீமான் சாரோட மீட்டிங்கும் விக்கி சார் மீட்டிங்கும் ஒரு 2 இன்ட்ரெஸ்டிங்கான மீட்டிங்கு. நான் கூப்பிட்டு போயிட்டேன். அவர் போய் வீட்டில் அந்த டாகு, வீட்டில் நாயகி, அந்த தலைவரோட ஃபோட்டோ கூட்டெல்லாம் பார்த்தோன்னே விக்கி சார் சொன்னார், அண்ணே நமக்கு செட் ஆகாதுண்ணே, இப்படி போயிடலாண்ணே அப்படின்னாரு. சார் வந்துட்டோம், ஒரு ஹாய் சொல்லிட்டு போயிடுவோம் அப்படின்னு. அண்ணனும் விக்கி சாரும் ஒரு 5 நிமிஷம் பேசினாங்க. ஃபஸ்ட்டு வந்து கட்டி பிடிச்சி காக் பண்ணி பேச ஆரம்பிச்சோன்னா, கதை சொல்ல முடித்தோன்னே ஒரு 1 hour கதையை பற்றி பேசுன்னு பேசி அந்த பசுமை உலகம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் விக்கி சாரை என்னை விட பல மடங்கு அண்ணன் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அண்ணனை விக்கி சார் அதுக்கப்புறம் அவ்வளோ விரும்ப ஆரம்பித்தார். ஸோ அது போல தான் எவ்வளோ விக்கி சார் அன்பானவரோ அது போல் சீமானனும் அன்பானவர். 2 அன்பான இதயங்களை இணைக்கிறதுக்கு நான் ஒரு பெரிய காரணமாக இருந்தேன். ஸோ இப்போ அண்ணன் ரொம்ப ஹாப்பி. இந்த நேரத்தில், தேர்தல் நேரத்தில் இப்படி ஒரு நல்ல படத்தில் ஒரு நல்ல கதாபாத்திரம் பண்ண சீமானனுக்கு ரொம்ப நன்றியும் வாழ்த்துக்களும். நிறைய தம்பிங்க பார்த்துட்டு சொல்கிறாங்க அண்ணனுக்கு ரொம்ப நல்ல ரோல் அப்படின்னு. நீங்களும் பார்த்துட்டீங்க. ஸோ அண்ணனுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் முக்கியமாக கிருத்தி ஷெட்டிக்கிட்ட வந்து நாங்கள் ஒரு 3 கதை, நம்மட விக்கி சார் அவரே சொல்லிட்டாரு, வந்துட்டோம். இது இல்லாமல் நான் ஒரு 3 கதைக்கு வந்து அவங்ககிட்ட வீடியோ காலில் கதை சொல்லுவோம், வேறு டைரக்டர்ஸ்க்கு சொல்கிறப்போ அவங்களுக்கு அழகாக தமிழ் புரியும். ஒன்று இங்கே வந்து பார்த்தோன்னா ஈஸியாக தமிழ் புரிஞ்சுது. இன்னொன்று அந்த டெடிக்கேஷன், அதாவது அந்த ஒரு இன்வால்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹீரோயின்ஸ்டெல்லாம் அது வரது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்க வந்து மேக்கப்லேயும் ஹேர் ட்ரெஸ்லையும் காஸ்டியூம்லேயுமே ரொம்ப கவனமாக இருப்பாங்க. அது இல்லாமல் ரொம்ப மெனக்கடல் இருக்குது பார்த்தீங்களா, தான் ஹோம் ஒர்க் பண்ணுறது, ரொம்ப வருத்திக்குவாங்க. அவங்க ரொம்ப சின்சியரான ஒரு குழந்தை. ஸோ சினிமாவில் நம்ம படத்துலேருந்து தொடர்ந்து அதுக்கு வெற்றி முகமாக அமைய என்னோட வாழ்த்துக்கள். அப்புறம் கௌரிமாவுக்கு வந்து நான் சொல்லுவேன், உங்களுக்கு தெரியும் அவங்களோட பாட்டு ரொம்ப ரொம்ப சின்சியரான பொண்ணு, பயங்கர திறமைசாலி. ஸோ இந்த படத்தின் வெற்றிக்கு பெரிய பங்காட்டியிருக்காங்க. அது இல்லாமல் ஆனந்தராஜ் சார்லேருந்து இந்த படத்தில் நடித்த எல்லாருக்கும் இந்த படத்தின் மூலமாக எனக்கு அவ்வளோ சொந்தங்கள் கிடச்சிது. நேற்று கமலா தேட்டர் போயிருந்தோம், சுவாரஸ்யம், அந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. அதாவது சூர்யா சார் வந்து ஃபஸ்ட்டு போனோம், உள்ளே போனோன்னு பிரேக் பண்ணிவிட்டு அந்த சாங் ஒரு வாட்டி சார் வந்து பர்ஃபார்ம் பண்ணார். பர்ஃபார்ம் பண்ணோன்னு விட்டுருவாங்கன்னு பார்த்தா மொத்த ஆடியன்ஸும் திரும்ப ஃபுல் ஹவுஸ்ஃபுல் ஷோஸு. ஆக்சுவலாக 2 ஸ்க்ரீனில் அங்கே 9 ஷோ போயிட்டுருக்கு. 2 ஸ்க்ரீன்லேயும் ஃபுல்லாக நம்ம படம் தான் போகுது. 9மே ஃபுல்லாக போயிட்டுருக்கு. 11:55க்கு நைட்டு ஒரு ஷோ இருக்குது, அதுவும் ஃபுல்லாக போகுது. ஸோ அவங்க என்ன பண்ணுறான், லேட் ஆனாலும் பரவாயில்ல சார், இன்னொரு வாட்டி திரும்ப டான்ஸ் பண்ணுங்கன்றான். அந்த பர்ஃபார்மன்ஸ் திரும்ப சார் வந்து சலிக்காமல் ஸ்டேஜில் 2 தடவை ஆடி அவங்களெல்லாம் சந்தோஷப்படுத்திட்டு அப்புறம் சொன்னார், ஜெகன் அப்படி கிளம்பிடுறேன். ஏன் சார், நான் இல்லை வேறு தேட்டர் கூட்டு போய் அங்கே 3 தடவை ஆட சொன்னாங்க, என்ன பண்ணுறதுனாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு ரிலீஸ்க்கு அப்புறமும் தன் படம் போல் நின்று கடுமையாக வந்து ஸ்டேஜில் ஒர்க் பண்ணி அது வந்து அதோட ப்ரொமோஷன்லேருந்து அதோட வெளியீட்டு வரைக்கும். ஏன்னா அவரோட டெடிக்கேஷன் நான் பார்த்தேன். ஸ்பாட்டில் கேரவனில் வந்து அவர் பக்காவாக வீட்டிலே ப்ரிப்பேர் ஆயிடுவார், சீன் பேப்பர் வாங்கி. அப்புறம் கேரவனில் வந்து டெடிக்கேஷனாக இருப்பார் அவர். ஏன் ஒரு ஜெயிக்கிற எல்லாருக்கும் பின்னாடி ஒரு பெரிய பெரிய ரகசியம் இருக்கும் சார். அது என்னென்னா கடுமையான அர்ப்பணிப்பு. அதை நான் வந்து விக்கி சார்ட்டையும் பார்த்தேன், சூர்யா சார்ட்டை பார்த்தேன், அன்பு தம்பி பிரதீப்பிட்ட பார்க்குறேன். அதாவது தம்பியோட வந்து கால்குலேஷன் பயங்கரமாக இருக்கும். அதாவது நீங்கள் படத்தில் பார்த்துட்டீங்க இப்போது, பட் பார்க்காத உழைப்புகள்னு அவ்வளோ இருக்குது. ஸோ சின்ன விஷயத்து கூட அவ்வளோ மெனக்கெடுவார், இன்வால்வ் ஆவார், டிசிப்ளின்னு, அப்புறம் பங்க்சுவல். நான் வந்து விஜய் சார்கிட்ட தான் அந்த டைமிங், விஜய் சார் சூர்யா சார்ட்ட அந்த டைமிங் பார்ப்பேன். அவங்க 2 பேரும் பயங்கர டைமிங்கில் பக்கா. அதுக்கு அப்புறம் அப்படின்னா நான் தம்பிகிட்ட சொல்லுவேன்,
டைமிங் எப்பவுமே ஷூட்டிங்னா 7 மணிக்குனா 7 மணிக்கு ஷார்ப்பாக நிற்பார் முதல்ல ஆளா, மேக்கப்போட காஸ்டியூமோட. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம் இப்படி ஒரு படத்தில் வேலை பார்க்குறதுக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் விக்கி சார் வந்து உங்களெல்லாம் சாட்சியாக வச்சு சொல்கிறேன், படம் ஹிட்டானோடனே வந்து மலேசியாவுக்கு திரும்ப கூப்பிட்டு போகிறேன்னு இருக்காரு. ஸோ அவரால் நான் பல ஃபாரின் கண்ட்ரி பார்த்துட்டேன். ஸோ இந்த வாட்டி மலேசியாவில் ஒரு சக்ஸஸ் மீட் இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து டேட் முன்னாடியே குபேர் சொல்லிட்டாருன்னா டேட்டெல்லாம் பிளாக் பண்ணிடுவோம். இதோட மிகப்பெரிய சக்ஸஸை திரும்ப மலேசியாவில் கன்டினியூ பண்ணுவோம். வாழ்த்துக்கள் எல்லாருக்கும், ரொம்ப நன்றி. அன்பும் காதலும். லவ் யூ ஆல். நன்றி. தேங்க்யூ. எஸ்ஜி சூர்யா சார் பர்ஃபார்மன்ஸ் பார்க்குறதுக்கு நாங்களும் ரெடியாக தான் இருக்கிறோம். ஆனால் அவங்க தான் கொடுக்கணும்.